ஹலோ வணக்கங்க. நான் சுண்டக்காய் குழம்பு வைக்க போகிறேன். சுண்டக்காய் ஒரு 100 கிராம் வாங்கி வச்சுருக்கேன். அதை எப்படி தட்டி தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு ஒரு தட்டில் அள்ளி வைங்க. வச்சுட்டு அந்த தட்டில் ஒரு பூண்டு சின்ன வெங்காயம் நேர வெட்டி வச்சுருக்கேன். அடுப்பில் வடைச்சட்டி வச்சுருக்கேன். அதில் எண்ணெயை ஊற்றுங்க, நல்லெண்ணெயை ஊற்றுங்க. ஊற்றிட்டு கடுகு போடுங்க. கடுகு போட்டுட்டு அந்த பூண்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. வதக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த தட்டி கழுவி வச்சுருக்க சுண்டைக்காயும் அதில் போடுங்க. போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா பழமாக பார்த்து. அந்த தக்காளியும் வெட்டி போடுங்க. நல்லா வதக்கி கொடுங்க தக்காளியும். இதில் சாம்பார் பொடி போடுங்க. வீட்டில் வச்ச மசாலா பொடி 2 கரண்டி போடுங்க. 2 குழிக்கரண்டி. எங்கள் வீட்டில் அதிகம், அதனால் நாங்கள் 3 பேர் வைக்கோம். நீங்கள் வேணுங்கிற பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் சும்மா லைட்டாக ஒரு பெரட்டுங்க. பெரட்டிட்டு இந்த புளி ஊற வச்சுருக்கேன், ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி அதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு தேவையான தண்ணி ஊற்றுங்க. எப்படி பார்த்தீங்கன்னா குழம்பு, அதில் உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். இது வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. அல்சருக்கு சீரகம் கொஞ்சம் போடுங்க. அல்சருக்கு ரொம்ப நல்லது. இதை அடிக்கடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். மோஷன் ஃப்ரீயாக போகும். இந்த குழம்பு சாப்பிட்டிங்கன்னா சுகர் கரையும். எத்தனையோ நன்மைகள் இருக்குது இந்த சுண்டைக்காயில். இந்த வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த குழம்பு வச்சாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுண்டைக்காய் குழம்பு தான் இன்றைக்கி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வறுத்துருக்கேன். நீங்களும் ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள்.